நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1241வது வீடியோ. லலிதா திருசதியினுடைய பாஷ்யத்தை பார்க்குறோம். இன்றைக்கி 5வது நாளாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 120 நாமாவளி பார்த்தாச்சு. 121லையும் பார்க்க போகிறோம். 120 அதிமதுர சுவாபகஸ்தாம் அபிரிமித ஆமோதபான சௌபாகியாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநபகுல சுந்தரி வந்தே. இது தியான ஸ்லோகம். 121. சகார ரூபா பஞ்சதசியின் 7வது அக்ஷரமான சகார வடிவாக விளங்குபவள். எப்படி ஒருவன் தன் கடைசி ஜென்மாவில் தான் ஸ்ரீவித்யா உபாசன ஆவானோ அதே மாதிரி ஸ்ரீ லலிதா சகசநாம பாடமும் கடைசி ஜென்மத்தில் தான் வாய்க்கும். பிரம்மாண்ட புராணத்தை சொல்லிருக்கு அப்படின்ட்டு. 122. சர்வஜா எல்லாவற்றையும் எக்காலத்தையும் அறிபவள். இதே பெயரை கொண்டு ஸ்ரீ லலிதா சகசநாம அம்பாளை போற்றுகிறது. ஸ்ரீசக்கரத்தை பக்தியோடு தரிசனம் பண்ணினாலேயே 100 யாகம் பண்ணின பலன் கிடைக்கும். 123. சர்வேஷி எல்லாவற்றையும் ஆளும் பராசக்தி. அனைத்து உயிர்களுக்கும் சக்தியாய் இருந்து செயல்களை செய்பவள். இதே காரணத்துக்காக ஸ்ரீ லலிதா சகசநாமம் ஷமானாத்க்கு பரிச்சிதா சர்வேஸ்வரி என்று அம்பாளை அழைக்கிறது. எல்லாருக்கும் பரமேஸ்வரி ஈஸ்வரி அம்பாள். 124. சர்வமங்களா எல்லோருக்கும் சர்வ மங்களையும் அளிக்க மங்கள வடிவாக உடையவள். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாததாதிகே சரண்யேத்திரே பேகோரி நாராயணி நமஸ்துதே என்ற அம்பாளை தேவி மகாத்மியை போற்றுகிறது. சர்வமங்களாங்கிறது லலிதா சகசநாமம். மங்களம் என்பது மூலப்பொருள். அம்பாள் யாரிடத்திலுமிருந்து எல்லோருக்கும் க்ஷேமம் உண்டாகிறதோ அந்த மூலசக்தி அம்பாள். பரமானந்த ஸ்வரூபிணி. ஆத்மானந்தம் என்ற சக்தியால் விளைகிறதோ அந்த சக்தி பரமேஸ்வரனுக்கு யாரிடந்து ஆத்ம சுகம் கிடைக்கிறதோ அந்த பராசக்தி. மங்களமே வடிவானவள் அம்பாள். 125. சர்வகத்ரி தன் மாயா சக்தியால் அனைத்தையும் படைத்தவள். லோக வியாபாரத்தில் நடக்கும் எல்லா காரியங்களும் நடத்தி வைப்பவள். ஸ்ரீசக்கர பூஜையில் ஆழமான தத்துவம் உள்ளது. ஸ்ரீசக்கரத்தை பூஜித்தால் மனம் லயப்படும். 126. சர்வபத்ரி ஜகத்தை தாங்குபவள். இதே லலிதா சகசநாமம் ஜகத்ராத்ரி ஜெகதீகந்தா என்கிறது. தன் மாயா சக்தியால் ஜகத்தை தாங்குபவள். ஜகத்தை பரிபாலனம் செய்பவள் அம்பாள். சர்வஹந்திரி. 127. ஜகத்தை சம்ஹாரம் செய்பவள். இந்த விஷயத்தை லலிதா சகசநாமம் சம்ஹாரணி ருத்ரரூபான்னு சொல்கிறது. ருத்ர ரூபத்தில் உலகை அழிக்கிறவள். பிரம்மாதி திருமூர்த்திகளை படைத்து காத்து அழிக்கும் தொழில்களையும் அம்பாள் தான் செய்கிறாள். 128. சனாதனா என்றும் நிலைத்திருப்பவள். சாஸ்வதி என்று அம்பாளை அழைக்கிறது லலிதா சகசநாமம். ஆதி அந்தம் இல்லா அர்ப்பணி ஜோதியே அம்பாள். அம்பாள் தான் குரு ரூபத்தில் வருபவள். காளிதாசன் நவரத்ன மாளிகாவில் தேசிக ரூபேண தசுதாபதையாம் என்கிறான். அம்பாள் தன்னுடைய காருண்ய விலாசத்தை குரு ரூபமாக வந்துதான் காட்டுவாள் என்கிற அர்த்தம். காஞ்சி பெரியவா சொல்லிருக்கா அப்படின்ட்டு. 129. சர்வாபனத்தியா குறையேதும் இல்லாதவள். அபத்யா என்றால் அவித்யா என்றால் கல்வியற்ற தன்மை, அஜ்ஞானம். அனபத்யா இதற்கு எதிர்ப்பதம். குறையில்லாத பொருள் என்ற அர்த்தம். எவ்வித தோஷமும் குறையோ இல்லாதவள் அனபத்யாங்கி என்று அம்பாளை லலிதா சகசநாமம் சொல்கிறது. குறையேதும் சொல்ல முடியாத அபயங்களை உடையவள் என்று பொருள். 130. சர்வாங்க சுந்தரி எல்லா அங்கங்களுடன் அழகுடன் விளங்கும் மேறி கொண்டவள். மகா லாவண்ய சேவதிக்கு என்ற அம்பாளை லலிதா சகசநாமம் போற்றுகிறது. சாமுத்திரிகா லட்சணப்படி அத்தனை லட்சணங்களும் பொருந்தியவள். ஸ்ரீவித்தியை உள்ளபடி உணர்ந்தவர்கள் சொர்க்கம் போவதற்கு இந்திரையையும் அக்னியையும் வேண்டுவதில்லை, சொர்க்கத்தையும் வேண்டுவதில்லை.
ஹயக்ரீவ அகஸ்தியர் சொல்கிறார் அப்படின்ட்டு. 131 சர்வசாட்சினி, எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பவள், ஆனால் தனக்கு சாட்சியாக எதுவும் இல்லாதவள். சாட்சி வர்ஜிதா என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் கூறுகிறது. நமக்குள் இருக்கும் அறிவை தூண்டும் சக்தியாக விளங்குவதாலும் அம்பாளை சர்வசாட்சினி என்கிறோம். 132 சர்வாத்மிகா, ஆத்மஸ்வரூபமாக எல்லோரிடம் விளங்குபவள். ஆத்மா சர்வ அந்தர்யாமினி என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. ஜீவாத்மா ஆகவும் பரமாத்மா ஆகவும் இருக்க பராசக்தி. 133 சர்வ சௌக்கியதாத்ரி, எல்லாவித சௌக்கங்களையும் தருபவள். நாம் அனுபவிக்கும் சுகங்கள் அனைத்தும் அம்பாள் தருபவையே. நம் பூர்வ வினைக்கேற்ப நமக்கு சுகானுபவம் தருகிறாள். 134 சர்வ விமோகினி, எல்லாவற்றையும் மயக்குபவள். மாயா என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. தனது மாயா சக்தியால் ஜீவனிலிருந்து உண்மையை மறைத்து விளையாடுபவள். ஞானானி வேதாம்சி என்று சண்டி சப்தசி சொல்கிறது. உண்மையை உணர்த்த மெய்ஞானிகளை பலவந்தமாய் தன் மாயையில் ஈடுபடுத்துவாள். 135 சர்வாதாரா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவள். எல்லா உயிர்களுக்கும் இதயமே ஆதாரம். இந்த ஆதாரத்தில் உபாசிக்கப்படும் பராசக்தி. ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும். யாதானும் தொழில் புரிவோம் யாதுமாவள் தொழிலாம் என்று பாரதி சொல்கிறார். சர்வகதா 136 எங்கும் நீக்கமறைந்தறிந்தபவள். அம்பாள் இல்லாத இடமில்லை என்று சர்வமயி என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. ஒன்றாய் அரும்பி பலவாய் இருந்தி உலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்று போற்றுகிறது அபிராமேந்தாதி. 137 சர்வாப குணவர்ஜித, இழிவான குணங்கள் எதுவும் இல்லாதவள். வாஸ்தவத்தில் எந்த குணமுமே இல்லாத வஸ்து அம்பாள். குணாதீதா நிர்குணா என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. சர்வாருணா 138 அங்கமெங்கும் சிவந்த நிறமுடையவள். இதே பெயரை சொல்லி அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் அழைக்கிறது. தன் சரீரம் மட்டுமில்லாது தான் அணியும் வஸ்திரம், ஆபரணம், புஷ்பம் எல்லாமே சிவந்த நிறமாக உடையவள். 139 சர்வமாதா, ஜெகதுக்கு தாயாக விளங்குபவள். ஸ்ரீமாதா என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. யாரிடமிருந்து பிரபஞ்சம் பிறந்ததோ அந்த பராசக்தி ஜகத்தை கவனித்து இந்த ஜகத்தை செய்தது யாராக இருக்கக்கூடும் என்று ஊகித்து அறியப்படக்கூடிய சக்தியாக விளங்குகிறாள். 140 சர்வபூஷண பூஷிதா, எல்லாவித பூஷணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவள். நாம் எந்த தெய்வத்துக்கு ஆபரணம் அணிவித்து அலங்காரம் பண்ணினாலும் அது அம்பாளுக்கு பண்ணியதாகும். தெய்வங்கள் மட்டுமல்லாது மனிதர்கள், யானை, பசு, குதிரை முதலிய பிராணிகள் உட்பட யாருக்கு அன்புடன் எந்த அலங்காரம் செய்தாலும் தனக்கே செய்வதாக பாவிக்கிறாள் அம்பாள். அதை ஏற்கிறாள். அத்தனை தேவதைகளை சக்தியாக அம்பாள் விளங்குவதால் சர்வ தேவதைகளுக்கும் சூடப்படும் ஆபரணங்கள் அம்பாளுக்கே சூடியாகும். அடுத்து 141 ககாராத்தா, பஞ்சசீ மந்திரத்தின் 8வது அக்ஷரமான ககார வடிவானவள். சாந்தோக்கிய உபனிஷத்தில் ககாரமே பிரம்மம் என்று சொல்லியிருக்கிறது. எனவே பரபிரம்மமாக விளங்குபவள் அம்பாள் என்று பொருள் அடங்கியுள்ளது. காமிதார்த்ததா, ஆசைகள் நிறைவேற்றுபவள். நமக்கு ஏற்படும் ஆசைகளை பூர்த்தி செய்யும் சக்தி கொண்டவள். நம் பூர்வ பரிசு வினையின்படி நமக்கு கிடைக்க வேண்டியவளை குறித்து நமக்கு ஏற்படும் ஆசையை நிறைவேற்றுபவள். நம் கர்மாக்களின் பலனை நமக்கு தரும் பலதாத்தா. ஆத்ம ஞானமே அனைவருக்கும் சுவாசவத்தில் விரும்பும் பொருள் என்பதால் ஆத்ம ஞானத்தை தருபவள் அம்பாள் என்றாகிறது. 145 காமசஞ்சீவினி, மன்மதனுக்கு உயிர் தந்தவள். பரமேஸ்வரனால் இருக்கப்பட்ட மன்மதனை தன் கடைக்கன் பார்வையினால் பிழைக்கச் செய்தவள். ஹரநேத்ராய் சந்தக்த காம சஞ்சீன ஔஷதிகி என்று அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. கல்யா 146 கலைகளின் திறமை உடையவள். மேலும் கலியுகத்தில்
காமதேனுவாக பக்தர்களின் ஆசைகளை பூர்த்தி பண்ணுபவள் என்றும் கொள்ளலாம். தியானத்திற்கு உரியவள் அம்பாள் என்று பொருள் உண்டு. 147 கடினஸ்தன மண்டல அசையாது கடினமான ஸ்தனங்களை உடையவள். இங்கு அயற்கண் அகன் உலகம் எண்ணிறந்த சராசரங்கள் ஈன்றும் தாழா கொங்கை அர்க்கண் மலர் கூந்தற் குமரி என்று போற்றுகிறது திருவிளையாடல் புராணம். மேலும் சௌந்தரகிரி அமுதே பக்ஷோஜோ அமிர்தரச மாணிக்க குதூபோ நசந்தேக ஸ்பந்தோம் நகபதிதாங்க மனசின என்கிறது. கரபோர் 148 யானை தும்பிக்கை போன்ற துணைகளை உடையவள். சாட்சாத்காரமாக நம் சிரத்தில் அம்பாள் சரணம் வைப்பது எப்பொழுதும் நடந்துவிட்டு போகிறது. இப்போதுக்கு அவருடைய விக்கிரகத்தின் சரணத்தில் போட்ட ஒரு புஷ்பத்தை எடுத்து சிரத்தில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். நாம் குழந்தைகளாக இருப்போம். பரமாச்சாரியா சொல்கிறார் அப்படின்ட்டு. 149 கலாநாதமுகி பூர்ண கலையுடன் கூறிய சந்திரன் போன்ற முகத்தினர் 64 கலைகளையும் அம்பாளிடமிருந்தே பிறந்தன. அந்த கலைகளை வெளியிடும் முகம் கொண்டவள் என்று கொள்ளலாம். கலாநாதமுகி. 150 கசச்சிதாம்புதா கருமேகம் போன்ற கூந்தல் உடையவள். நீலசுக்குரா என்று அம்பாளை லலிதாசனம் போட்டுகிறது. நீருண்ட கருமேகத்தை வெல்லும் நிறமுடைய கூந்தல் அம்பாளுக்கு. 151 கடாட்சந்த கருணா அரிய போல் கட்டும் கருணை செந்தும் கடைக்கண் உடையவள். கருணா ரசசாகர என்ற அம்பாளை லலிதா சசனம் போட்டுகிறது. கருணைக்கடல் அம்பாள். காரணமின்றி கருணை பெருங்கருணை புரியும் அவ்வியாஜ கருணாமூர்த்தி ஆவாள். 152 கபாலி பிராணநாயிகா கபாலியான பரமேஸ்வரி பிரியநாயகி சிவப்பிரியா காமேஸ்வர பிராணநாடி என்று அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் வர்ணிக்கிறது. மலையிலே தான் பிறந்தால் சங்கரனை மாலையிட்டாள் என்று போற்றுகிறார் பாரதி. 153 காருண்ய விக்கிரக கருணையே வடிவானவள். அவ்வியாஜ கருணாமூர்த்தி எங்கே அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. 154 காந்தா மனதை கவரும் வடிவானவள். காந்தி என்பது கவர்ச்சியை குறிக்கும். காந்திமதி என்று அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. யாதேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேண சம்சிதா நமஸ்தே 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 நமோ நமக என்று தேவி மகாத்மியம் சொல்கிறது. அடுத்து 155 காந்தி துதி யபாவளி செம்பருத்தி பூவை பழிக்கும் காந்தியை உடையவள். செம்பருத்தி பூக்கள் நிறைய சேர்ந்திருக்குமானால் அவை காந்தியுடைய கவர்ச்சியாக தெரியும். உவமையே சொல்ல முடியாத கவர்ச்சியை கொண்ட அம்பாள். இருப்பினும் அந்த கவர்ச்சி இந்த பூக்களின் கவர்ச்சியை மயக்க வைக்கிறது என்றலாம். 156 கலாலாப்பா 64 கலைகளாலும் பேசப்படுபவள். இந்த பெயரில் லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளை அழைக்கிறது. இனிமையான வாக்கு உடையவள் என்று பெயர். யாரை பற்றிய ஞானத்தை வேதங்களும் சாத்திரங்களும் அத்தனை கலைகளும் சொல்கின்றவோ அந்த பராசக்தியை குறிக்கிறது. 157 கம்புகண்டி சங்கு போன்ற கழுத்தை உடையவள். சங்கு வெண்ணிறமானது. ஒலி எழுப்பும் 3 பெரிகளுடன் கூடியிருக்கும். இந்த 3 குணங்களும் கொண்ட கழுத்தை உடையவள். உத்தம ஸ்ரீக்கெல்லாம் கழுத்துல 3, இடுப்புல 3, கையில 3 கோடு இருக்கும் சொல்லப்படுறது. 158 கரன் நிறுத்தித பல்லவா இளந்தரிகள் போன்று வெண்மையாகவும் அழகாகவும் உள்ள கரங்களை உடையவள். மன்மதனை அஸ்திரங்களை வைத்துக் கொண்டிருப்பதாலும் அம்பாள் மன்மதனுக்கு சத்ருவான பரமேஸ்வரன் ஒருத்தருக்கு தான் காமம் உண்டாக்குகிறாள். மற்றவர்களுக்கு காமத்திலிருந்து விமோசனமே தருகிறாள். 159 கல்பவல்லி சமபுஜா கற்பக விருஷத்தின் கொடி போன்ற கைகளை உடையவள். கற்பக விருஷமும் வேண்டுவதை தரும். அதுபோல வேண்டுவதை தரும் கைகளை உடையவள் அம்பாள். 160 கஸ்தூரி திலகாஞ்சிதா நெற்றியிலே
கஸ்தூரி திலகம் அணிபவள் முகச்சந்திர கலங்காவ விக்னாபி விஜயடக என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் வர்ணிக்கிறது. கஸ்தூரி திலகாஞ்சிதா 160வது நாமாவளி. ஸோ 121லேருந்து 160 வரைக்கும் பார்த்தாச்சு. 40 நாமாவளி பார்த்துருக்கோம். இன்றைக்கு இந்த அளவில் இந்த பூர்த்தி செய்கிறேன். தயவுசெய்து பாருங்க. 50 பேர் கூட பார்க்க மாட்டேன்றது. நம்ம வைத்தறிச்சன வசந்தர வாத்தி நடந்துட்டுருக்கு, லலிதா பாஷை நடந்துட்டுருக்கு. கேட்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது உங்களால். எவ்வளோ புண்ணியம் அது. இந்த வசந்த நவராத்திரி பீரியடில் அம்பாளை பற்றி பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பேசுகிறேன். பார்க்க கூட மாட்டேன். 2 நாள் ஆச்சு பார்த்தேன். 33, 35, 40 பேர் தான் பார்க்குறேன். அது ரொம்ப ரொம்ப என்னை மனசை பாதிக்கிற விஷயமா இருக்குது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.